என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அக்கா கொஞ்ச நாள் நீங்கள் வந்துட்டு நிறைய கோயில் குளத்துக்குலாம் போயிட்டுருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு 17 வயசில் மேரேஜ் பண்ணியாச்சு. 20 வயசில் என் பொண்ணு. 24 ஏஜில் வந்துட்டு லைஃப்னால் என்னன்னே தெரியாத ஒரு ஏஜில் மேரேஜ் பண்ணதுனால என்னவோ தெரியல, எனக்கும் அவருக்கும் சரியான புரிதல் இல்லை. கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வழித்துணை கரெக்டாக அமையல, பெற்றவங்களோட சப்போர்ட் அப்போ கிடைக்கல. ஒரு கரெக்டான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அன்புன்னு சொல்லி ஏமாறுறேன், அதிலே ஏமாறுறேன். எங்கேயாவது அன்பு, உண்மையான அன்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஏமாறுறேன். அதை வந்து 4 பேர்த்திட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நான் உண்மை நினச்சி சொல்கிறோம். அது வந்து ஒரு டயத்தில் வந்துட்டு அவங்க நம்மளை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைய போதுன்ற டயத்தில் உள்ளே புகுந்து எல்லாத்தையுமே கழிச்சு விட்டு லைஃப்பை டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருப்பாங்க தெரியுங்களா. அந்த ஒரு இக்கட்டான நிலைமையில நான் இருக்கேன். இதிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல சிஸ்டர். ஏகப்பட்ட பணம் காசு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க. என்னுடைய உழைப்பு எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டாங்க. ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பணங்காசாக இருக்கட்டும், ஒரு லைஃபாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் லைஃப் போகக்கூடிய ஒரு லைஃப்லையும் ஏமாந்து ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்டிங் 0ல இருந்து ஆரம்பிக்க போகிற லைஃப். அந்த மன நிம்மதிக்காக என் அப்பா முருகாக்கிட்டையும், நம்மளைக்கிட்டையும், திருவண்ணாமலை சிவன்கிட்டையும், வராகி அம்மன் தாய் அவங்ககிட்டையும் போனேன். உடனே யார் எப்படிப்பட்டவங்க, யார் எனக்கு முதுகில் குத்துனாங்கன்றது எல்லா விஷயத்தையும் கண்ணார காட்டிட்டு வச்சுட்டேன். யாருமே இங்கே என்னை வெளிப்படையாக பேசி அவங்களை நான் வெளிக்காட்டுன்றது நோக்கம் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட்.